ஃபோட்டோ எடுக்க என்னமோ 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்மைலை ஹோல்ட் பண்ண 20 மினிட்ஸ் ஆகுது. தினேஷ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவுக்கு போகிறான். ஃபோட்டோகிராஃபர் சீரியஸ் ஃபேஸோட ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, சின் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தினேஷ் ஸ்டிஃபாக நிற்கிறான். சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். தினேஷும் ஸ்மால் ஸ்மைல் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபுல் டீத் தெரிகிற மாதிரி நல்லா சிரிக்கிறான். நேச்சுரலாக சிரிங்க சார், நேச்சுரலாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. அப்போ தினேஷோட மைண்ட் வாய்ஸ், இதுதான் நேச்சுரல், இதை விட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோவை பார்த்துட்டு பிளிங்க் பண்ணிட்டீங்க சார், ஸோ ஒன்ஸ் மோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தினேஷ் அகெயின் போஸ் கொடுக்குறான். ஃபைனலி ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. தினேஷ் ப்ரிவ்யூ பார்க்குறான். ஃபோட்டோவில் ஃபேஸு சீரியஸ் கிரிமினல் மாதிரி இருக்குது. அப்போ தினேஷ் கேட்குறான், சார் இது நான் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோகிராஃபர் காமாக சொல்கிறாரு, கேமரா ட்ரூத் தான் சார் காமிக்கும், இருக்கிறது தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தினேஷ் நினைக்கிறான், மிரர்லலாம் பார்த்தா க்யூட்டாக தான் இருக்கேன், ஆனால் கேமராவில் எடுக்கும்போது மட்டும் ஏன் வாண்டட் போஸ்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ எடுக்கிறது ஈஸி, ஆனால் ஃபோட்டோ பார்க்கும்போது கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.